Alhamdulillahi Rabbil Alameen Wal-Aqibatu lil-Muttaqeen Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa alihi wa sahbihi ajma'in. Alhamdulillahi alladhi hadana li hadha wa ma kunna linahtadiya lawla an hadana Allah. Amma ba'd. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Ya ayyuhan nasu taqu Ya ayyuhalladhina amanu taqullaha haqqa tuqatih. Bismillahirrahmanirrahim. Ya ayyuhalladhina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸும் அமைப்பின் சார்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய அறிவொளி மாநாட்டுக்கு தலைமை ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களே, இந்த மாநாட்டை சிறப்பிக்கும் முகமாக சிறப்பு பேச்சாளராக வருகை தந்திருக்கக்கூடிய தாயிகளே, அல்லாஹும் அவனுடைய ரசூலுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், குர்ஆனும் ஹதீஸையும் புரிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையிலேயே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், அதன் மூலம் நாளை மறுமையிலேயே மகத்தான வெற்றி அடைந்த உன்னத லட்சியத்தோடு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, மாற்று மத சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான சலாத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு கடந்த 25 ஆண்டு காலமாக எத்தனையோ நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கின்றன, எத்தனையோ மாநாடுகளை நடத்தியிருக்கின்றன, எத்தனையோ வகைப்பட்ட மார்க்க போதனைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அவையெல்லாம் குர்ஆன், திருக்குர்ஆன் மாநாடு, திருநபி மாநாடு, மாநபி மாநாடு, இப்படிப்பட்ட எத்தனையோ நிகழ்ச்சிகள் இதற்கு முன் நடத்தியிருந்தாலும் கூட இன்றைக்கு இந்த நாகர்கோவிலில் நடக்கக்கூடிய மாநாடு அவை அனைத்துக்கும் மாற்றமாக இஸ்லாமிய அறிவொளி மாநாடாக நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன அறிவொளி மாநாடு? அறிவும் ஒளியும் சேர்ந்த, அதுவும் இஸ்லாத்தினுடைய அறிவும் ஒளியும் சேர்ந்த மாநாடாக இது நடந்து கொண்டிருக்கிறது சொன்னால், இஸ்லாத்தினுடைய அறிவொளி இன்றைய காலகட்டத்துக்கு பயன் தருமா, அது தேவைதானா என்ற ஒரு கேள்வி நமக்கு எழலாம். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு மனித சமூகம் கல்வியினுடைய மிகவும் ஒரு உயர்ந்த நிலையிலேயே அனைவரும் கல்வியை பெறக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய நிலையிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கல்வியின் மூலமாக அறிவும் ஆற்றலும் சிந்தனையும் விஞ்ஞானமும் கண்டுபிடிப்புடைய மிகப்பெரிய உயர்வுடைய இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே இஸ்லாத்தினுடைய அறிவு ஒளி இந்த மனித சமூகத்துக்கு எத்தகைய பயனை தரும் என்று நாம் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை எழுப்பலாம். மனிதன் எவ்வளவுதான் கல்வியிலும் விஞ்ஞானத்திலும் அறிவிலும் முன்னேறினாலும் கூட இன்னும் பெரும்பாலான மக்களுடைய வாழ்க்கை நிலை எவ்வாறு இருக்கிறது பார்ப்போமே. ஆனால் இறந்துவிட்ட ஒரு சமாதிக்கு முன்னால் சென்று மண்டியிடக்கூடிய சமுதாயம் தான் இந்த சமுதாயத்துடைய அதிகமான மக்கள் இருக்கிறார்கள். கல்லுக்கு முன்னாலும் மண்ணுக்கு முன்னாலும் மரங்களுக்கு முன்னால் செஞ்சுட்டு மண்டியிடக்கூடிய சமுதாயம், அவர்களுக்கு தங்களுடைய தேவைகளை கேட்கக்கூடிய சமுதாய மக்கள், அவையெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையுடைய எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றி வைத்து தங்களுக்கு சுபிட்சமான வாழ்க்கை தரக்கூடிய மக்களா தரக்கூடியதான் இருக்கிற என்ற எண்ணத்திலே இன்றைக்கு கல்லையும் மண்ணையும் இன்னும் மரங்களையும் இறந்து போனது நல்ல அடக்கம் செய்யப்பட்டது இறந்தவருடைய அடக்க ஸ்தலங்களை வழங்கக்கூடிய சமுதாயத்தை அந்த மக்கள் தான் இன்றைக்கு இந்த சமுதாயத்தை அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். இல்லை என்று சொல்ல முடியுமா? இந்த மனித சமுதாயத்தில் இப்படிப்பட்ட தன்மைக்கு சொந்தக்காரர்களே என்று சொல்ல முடியுமா? சரி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் தான் அப்படி வாழ்கிறார்கள். இன்றைக்கு இந்த இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டேன் சொல்லக்கூடிய, அல்லாஹ்வும் ரசூலும் ஈமான் கொண்டிருக்கிறேன் சொல்லக்கூடிய இந்த சமுதாய மக்கள் அதற்கு விதிவிலக்காக இருக்கிறார்களா? கண்டிப்பாக இல்லை.
இன்றைய தினம் இந்த தினமே அதற்கு ஒரு மிக சிறந்த உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டிய இந்த சமுதாயம் அல்லாஹ் அல்லாத இறையடியாக என்ற பெயரால் அப்துல் காதர் ஜீலானி என்பவன் பெயரால் கடந்த 12 நாட்களாக பல வகைப்பட்ட விழாக்களை அவருடைய அன்பை பெறுவதற்காக, அந்த வலிவான நேசத்திற்காக யாக்குத்துபா என்று சொல்லக்கூடிய அந்த முஹீத்தீன் முழுவதை 12 நாட்களாக ஓதி இன்றைக்கு அதற்கு சிறப்பு பல நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் தானே. அப்படி என்று சொன்னால் இஸ்லாத்துடைய அருள்வொளி இந்த சமுதாய மக்களுக்கு இனியும் அதிகமாக தேவைப்படுகிறது. அறியாமை விளக்க, இருள்களை விளக்கி இழக்க, இந்த மனித சமூகத்தை நேர்வழியின் பக்கம் கொண்டு வர இஸ்லாத்துடைய அறிவொளி இனியும் அதிகம் இந்த சமுதாய மக்களுக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கின்றன. அந்த நோக்கத்தில் தான் இந்த இஸ்லாமிய அறிவொளி மாநாடு இங்கே ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸால் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்லாத்துடைய அறிவொளி மாநாட்டிலேயே இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அவர்களுடைய நினைவுகளுக்கு கொண்டு வருவதற்காக எனக்கு இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இஸ்லாத்தின் வளர்ச்சியில் அர்ப்பணிப்பின் தேவை, தியாகத்தின் அவசியம். எதற்காக தியாகத்துடைய அவசியம்? இந்த இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்க வேண்டும், இந்த இஸ்லாமிய மார்க்கம் வளர வேண்டும், இந்த உலகத்தில் இந்த மண்ணிலே இந்த இஸ்லாமிய மார்க்கம் நிலைபெற வேண்டும். அதற்கு தியாகத்தினுடைய அவசியம். உண்மையிலேயே எந்த ஒரு மனிதன் தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்கிறானோ, நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றிருக்கேன் சொல்றானோ, அப்படிப்பட்ட அந்த மனிதத்திலே கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு தன்மை தியாகம், தியாகத்தினுடைய அவசியம். ஆனால் இன்றைக்கு இந்த மனித சமூகம், இந்த இஸ்லாமிய சமூகம் அந்த தியாகத்துடைய அவசியத்தை மறந்து விட்டார்கள் மட்டுமல்ல, அந்த தியாகத்துடைய தன்மையை இன்றைக்கு இழந்து நிற்கக்கூடிய சமுதாயமாக இன்றைக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், எந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் ஏற்றிருக்கிறோமோ இந்த இஸ்லாமிய மார்க்கம் நம்முடைய பகுதியிலே அறிமுகம் செய்யப்பட்ட மார்க்கம் இல்லை. நமது மாநிலத்திலோ நமது நாட்டிலோ அறிமுகம் செய்யப்பட்ட மார்க்கம் அல்ல இஸ்லாமிய மார்க்கம். அரபுலகத்திலே அறிமுகம் செய்யப்பட்ட மார்க்கம். அப்பேற்பட்ட அரபுலகத்திலே அறிமுகம் செய்யப்பட்ட மார்க்கம் இன்றைக்கு உலகெங்கிலும் பறந்து விரிந்து நாம் இந்த மார்க்கத்தை நமது வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த மார்க்கம் நம்மை அடைந்திருக்கிறது சொன்னால் எந்த அடிப்படையில் நாம் இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த அடிப்படையில் நம்மை சேர்ந்திருக்கின்றன? அண்ணலம் பெருமாளுக்கு எடுத்து வைத்து விட்டேன் சொல்லக்கூடிய அல்லாஹும்ம அஷ்ஹத், அல்லாஹும்ம அஷ்ஹத், அல்லாஹும்ம அஷ்ஹத் இறைவனை சாட்சியாக்கினார்கள். இறைவனே இதற்கு நீயே சாட்சியாக இருக்காங்க, அல்லாஹ்வே சாட்சியாக்கினது. அந்த நபித்தோழருக்கு என்ன கட்டளையிட்டார்கள்? ஃபல் யுபல்லிகுல் ஷாஹிதுல் காயிப், இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் இந்த செய்தியை இங்கே வராமல் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கு நீங்கள் கொண்டு சேர்த்து விடுங்கள் என்ற கட்டளையை பிறப்பித்தார்கள். அந்த நபித்தோழர்கள் அந்த கட்டளையை தங்களுடைய சிறமேல் ஏற்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கு இந்த மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு தங்களுடைய வாழ்க்கையுடைய பயணத்தை அமைத்துக் கொண்டார்களே. வரலாற்றிலே பார்க்கும்போது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இந்தியாவுடைய மேற்கு கடற்கரையிலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு வந்து சேர்த்துகின்ற ஆதாரங்களோடு இன்றைக்கு அதனுடைய அடையாள சின்னங்கள் இருந்து கொண்டிருக்கேன் சொன்னால் அந்த நபித்தோழர்கள் செய்த அந்த தியாகம். பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றிய ஒரு விஷயம் அது ஒரு வலவ் ஆயா சிறிய விஷயமா இருந்தாலும் அதை இந்த மார்க்கத்தை இந்த மக்களுக்கு இந்த சமுதாயத்தை உலகத்துக்கு கொண்டு சேருங்க சொன்னாரே, அந்த கடமையை அந்த நபித்தோழர்கள் எல்லா தியாகங்களையும் செய்து அவர் நிறைவேற்ற அந்த காரணத்தால் தான் இந்த மார்க்கத்தை நாம் நம்முடைய பகுதியிலே அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். அது மட்டுமல்ல, எந்த மார்க்கத்தை நாம் ஏற்றிருக்கிறோமோ இந்த மார்க்கம் 15 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அறிமுகம் செய்யப்பட்ட மார்க்கம். 1440 ஆண்டுகளுக்கு முன்னால் அறிமுகம் செய்யப்பட்ட மார்க்கம் இந்த நாம் ஏற்றிருக்கக்கூடிய மார்க்கம். இன்றைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ மார்க்கங்கள் தோன்றியிருக்கின்றன, எத்தனையோ வழிமுறைகள் தோன்றியிருக்கின்றன, எத்தனையோ கொள்கைகள் இருக்கின்றன. ஆனால் அவை அதில் பல வகைப்பட்டவை இன்றைக்கு இந்த மனித சமூகத்திலே இல்லை. ஏன் நமது நாட்டிலும் கூட வைணவ மதம் என்றும் சைவ மதம் இந்த நாட்டில் இருந்திருக்கின்றன, புத்த மதம் இந்த நாட்டிலே இருந்திருக்கின்றன, எத்தனையோ கொள்கை இந்த நாட்டில். ஆனால் இன்றைக்கு அவையெல்லாம் இன்றைக்கு இல்லை. ஆனால் நாம் ஏற்றிருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய மார்க்கம் 15 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அரபு உலகத்திலே அறிமுகம் செய்யப்பட்ட மார்க்கம்.
அந்த மார்க்கத்தை அறிமுகம் செய்யும் போது அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தனி மனிதர் சபா மலையிலே ஏறி நின்று கொண்டு அழைக்கிறார் அரபுலகத்துடைய ஒட்டுமொத்த கோத்திரத்தார்களை. யா பனி ஹாஷிம், ஓ ஹாஷிம் கூட்டத்தார்களே, உங்குரு அன்ஃபுஸக்கும் மினன் நார், உங்களை நரக நெருப்பிலிருந்து நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். யா பனி காப், பனி காப் கூட்டத்தார்களே, உங்குரு அன்ஃபுஸக்கும் மினன் நார், உங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். யா பனி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய கூட்டத்தார்களே, உங்குரு அன்ஃபுஸக்கும் மினன் நார். யா மாஷரல் குரைஷ், குரைஷ் கூட்டத்தார்களே, உன்குது அன்ஃபுஸக்கும் மினன் நார், உங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். யா ஃபாத்திமத்த பின்து முஹம்மத், உன்குதி நஃப்ஸக மினன் நார், முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே, நீ ஒன்றை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள சொன்னார்கள். அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக இந்த சத்திய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய அழைப்பு உன்குது அன்ஃபுஸக்கும் மினன் நார், உங்களை நரக நெருப்பிலிருந்து நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அந்த அழைப்பை சொல்லும் போது 15 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் சொல்லும் போது அவர் ஒரு தனி மனிதர். அந்த மார்க்கத்தை சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்திலே அந்த மார்க்கத்தை அழித்து விட வேண்டும், அதை இல்லாமலாக்குவதற்காக எத்தனையோ செய்யப்பட்ட அனைத்து முயற்சிகளையும் வென்றெடுத்து எண்ணி 23 ஆண்டு காலத்தில் ஒட்டுமொத்த அரபு உலகத்தையும் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆக்கினார் சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையிலே வாழக்கூடிய மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார் சொன்னால் எந்த அடிப்படையிலே உருவாக்கினார்கள்? அந்த நபித்தோழர்கள் செய்த மகத்தான தியாகத்தின் காரணத்தினால். நாம் இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம் சொன்னால் 15 நூற்றாண்டுகள் அந்த மண்ணிலே நிலை பெற்றிருக்கக்கூடிய மார்க்கத்தை நாம் ஏற்றிருக்கவில்லை. அது மட்டுமல்லாதவுடைய சிறப்பு, நாம் பிறக்கும் போதே முஸ்லிமுடைய தாய் தந்தைகளுக்கு பிள்ளைகளாக பிறக்கும், முஸ்லீமாகவே பிறக்கிறோம். நம்முடைய பெற்றோர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள், நம்முடைய பாட்டனாக முஸ்லிம்களாக இருக்கிறார்கள், நம்முடைய முப்பாட்டனாக முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். இஸ்லாத்தை அறிந்து கொள்ளக்கூடிய எல்லா வகையான வாய்ப்புகளும் வசதிகளும் நம்மை சுற்றி இருக்கின்றன. இருந்தாலும் கூட எந்த மார்க்கத்தை நாம் ஏற்றிருக்கிறோமோ இந்த மார்க்கத்தை அறியாத இன்னொரு சமுதாயத்துக்கு நாம் கொண்டு சேர்த்திருக்கிறோமா? இந்த மார்க்கத்தை விளங்காத மக்களுக்கு இந்த மார்க்கத்தை நாம் எடுத்து போதித்திருக்கிறோமா? இந்த மார்க்கத்துடைய விளக்கத்தை இன்னொரு சமுதாயத்துக்கு இன்னொரு கொள்கையை சேர்ந்த மக்களுக்கு நாம் எடுத்து வைத்திருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோமா இல்லையா? உண்மையிலே எந்த மார்க்கத்தை நாம் ஏற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறோமோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம் சொல்லுவோமோ, அந்த மார்க்கத்திலே மிக பெரும் அநியாயம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த மாபாதகமான செயலை நம்முடைய தாய் தந்தைகள் செய்யாமல் இருக்கக்கூடிய சூழலை நாம் பெற்றிருக்கிறோமா? நம்முடைய சொந்த சகோதரங்கள், நம்முடைய சொந்த சகோதரிகள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை தகர்க்கக்கூடிய ஷிர்க்கை செய்யாதவர்களாக நாம் பெற்றிருக்கிறோமா? நம்முடைய மனைவிகளையும் நம்முடைய மக்கள்களையும் நாம் செய்கிறோம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே பெற்றிருக்கிறோம். நாம் அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடிய அந்த வழிமுறையை பின்பற்றக்கூடிய சமுதாயமாக நாம் பெற்றிருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோமே. எண்ணி 23 ஆண்டு காலத்தில் ஒட்டுமொத்த அரபு உலகத்தையுமே ஒரு தனி மனிதனால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த மார்க்கத்துக்கு, அந்த ஒட்டுமொத்த அரபு உலகத்தையுமே அந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரராக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய பயங்கரமான அறந்தவர் சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருந்தால் அந்த தியாகத்தினால் அதை உருவாக்கிறார்கள் என்றால் இன்றைக்கு நாம் பல நூற்றாண்டு காலம் அந்த மார்க்கத்தை ஏற்றும் வாழையடி வாழையாக நாம் வந்திருந்தும் கூட நம்முடைய சொந்த குடும்பங்களுக்கு கூட நம்முடைய உற்சாகம் கூட இந்த மார்க்கத்தை தெரியக்கூடிய வாய்ப்பை இழந்திருக்கிறோம் சொன்னால் என்ன காரணம்? அந்த தியாகம் நம்மிடத்தில் இல்லாதமா? வரலாற்றிலேயே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்ட அந்த நபித்தோழர்களும் செய்த அந்த மகத்தான புரட்சி, அந்த மகத்தான மனித சமூகத்துடைய மாற்றம், அவர்கள் ஏற்படுத்திய அந்த மாபெரும் அந்த வெற்றியை போன்று இந்த உலகத்திலே யாருமே ஏற்படுத்தியது கிடையாது. அப்பேற்பட்ட வெற்றியை எவ்வாறு ஏற்படுத்தினார்கள்? அவருடைய அந்த நபித்தோழருடைய மகத்தான தியாகத்தால். ஆனால் அந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கக்கூடிய நாம் நம்முடைய சொந்தங்களை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின்பால் அழைப்பதற்கு அவளை மாற்றியதற்கு தோற்றுவிக்கிறோம் சொன்னால், அதை நாம் தோல்வி சொன்னால் இந்த மார்க்கத்தை நாம் அதற்கான தியாகத்தை நாம் செய்யாத ஒரே காரணத்தினால்தான். ஏன் அந்த நபித்தோழர்கள் அவ்வளவு பெரிய தியாகங்களை செய்து வெற்றியை கண்டார்கள்? எதற்காக அந்த தியாகத்தை செய்தார்கள்? அவ்வளவு மகத்தான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தியாகத்தை செய்தால் எந்த நோக்கத்துக்காக அந்த தியாகத்தை செய்தார்கள்? எந்த லட்சியத்தை அடைவதற்காக அந்த தியாகங்களை செய்வதற்காக தயாராக தம்முடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டார்கள்?
நாம் அதே இஸ்லாமிய மார்க்கத்தை தானே ஏற்றிருக்கிறோம். எதற்காக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம்? உண்மையிலே இந்த உலகத்தில் நாம் ஏற்றிருக்கக்கூடிய மதம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று தங்களை சிறப்பாக கூறுவதற்காகவா? யாருமே இல்லாத ஒரு மகத்தான வேதத்துக்கு சொந்தக்காரர் நாங்கள் என்று தங்களை பெருமை பாராட்டுவதற்காக இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம். அல்ல இந்த உலகத்தில் இன்னும் எல்லா மக்களை விட நாங்கள் இஸ்லாமியர்கள் மிகவும் உயர்வுக்கு சொந்தக்காரர்கள் என்ற ஒரு மிகச்சிறந்த உலகத்திலே பேருக்காகவும் புகழுக்காகவும் அந்த மார்க்கத்தை நாம் ஏற்றிருக்கிறோம். எதற்காக நாம் இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம்? எதற்காக ஏற்றிருக்கிறேன் என்ற அந்த அடிப்படையை புரிந்து கொண்டால் தான் உண்மையிலே நாம் தியாகம் செய்ய வேண்டிய அந்த தன்மையை நாம் வழங்கிக் கொள்ள முடியும். இந்த மார்க்கத்தை நாம் ஏற்றிருக்கிறோம் சொன்னால் ஒரே ஒரு நோக்கம் தான். அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறான். வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலை யுக்பல மின்ஹு வ ஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காஸிரீன். யார் இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை ஏற்றிருக்கிறார்களோ அது அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையிலே அங்கீகரிக்கப்படாது. அங்கீகரிக்கப்படாது மட்டுமல்ல, வ ஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காஸிரீன், நாளை மறுமையிலே அவன் மிக நஷ்டத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான். இந்த மார்க்கத்தை நாம் ஏற்றிருக்கிறோம் சொன்னால் நாளை மறுமையிலே நாம் எந்த விதமான நஷ்டமும் அடையக்கூடாது. அல்லாஹ்வுடைய சொர்க்கத்துக்கு நாம் சொந்தக்காரராக ஆக வேண்டும், அந்த மகத்தான வெற்றியை அடைய வேண்டும் என்ற ஒரே லட்சியத்துக்காக நாம் இந்த மார்க்கத்தை நாம் ஏற்றிருக்க வேண்டும். இது அல்லாமல் வேற எந்த நோக்கத்துக்காக இந்த மார்க்கத்தை நாம் ஏற்றிருக்கோம் என்றால் நாளை மறுமையை நாம் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம். இந்த நோக்கத்துக்காகத்தான் அந்த நபித்தோழர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா விதமான தியாகங்களும் செய்தார்கள். இன்றைக்கு முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, எல்லா மக்களும் என்ன செய்தார்கள்? நான் கண்டிப்பாக சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களாக இருக்கார்கள். அந்த சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக தங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களாக இருக்கார்கள். ஆனால் அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு எந்த தியாகங்களை நாம் இன்றைக்கு செய்வதற்கு தயாராக இல்லை. அதைத்தான் இந்த சமுதாய மக்கள் மத்தியில் நாம் பார்க்கிறோம். உண்மையிலே இந்த உலகத்திலே தாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால், தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதற்காக எத்தனை வகைப்பட்ட வழியிலே முயற்சிகள் செய்யக்கூடியவர்கள். தங்களுடைய மனைவிகளுக்கும் தங்களுடைய மக்களுக்கும் தங்களுடைய குடும்பத்தாருக்கும் சுற்றத்தாருக்கும் அழகிய வாழ்க்கையுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பதற்காக, அவருடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்காக, தங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் மிக சிறந்த கல்வியை புகட்டுவதற்காக, அதற்காக தேவைப்படுகிற பொருளாதாரத்தை எல்லாம் இன்றைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு சிரமப்பட்டாலும் அவற்றை எல்லாம் எவ்வாறு நாம் சம்பாதிக்க வேண்டும், அதை எப்படி நாம் ஒன்று கூட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவு முயற்சிகள் செய்யக்கூடியவர்கள். காலம் முழுக்க தன்னுடைய சந்ததிகளுக்கும் சேர்த்து செலவு செய்யக்கூடிய அளவு செல்வங்கள் இருந்தாலும் கூட மேலும் நான் எவ்வாறு அதிகமான செல்வங்களை ஈட்ட முடியும் என்பதற்காக வேண்டி எத்தனை வகைப்பட்ட முயற்சிகளை செய்யக்கூடிய எத்தனை மனிதர்கள். ஆனால் நாளை மறுமையிலே நாம் அல்லாஹ்விடத்திலே இருக்கக்கூடிய சொர்க்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்றைக்கு நம்மை முயற்சி செய்யக்கூடிய எத்தனை பேர்? அதற்காக என்ன முயற்சி செய்யக்கூடிய இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எந்தெந்த முயற்சிகளை செய்கிறோமோ, எவ்வளவு கஷ்டப்படுகிறோமோ, ஆனா அதே நேரத்தில் சொர்க்கத்தை எந்த விதமான சிரமமும் இல்லாமல் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் மிகவும் எளிதான முறையில் அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதனால்தானே பார்க்கிறோம், இன்றைக்கு முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் கூட அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த மகத்தான கடமையாக அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு எத்தனை பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே முறையாக அதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். அதற்காக தங்களுடைய நேரங்களை செலவு செய்வதற்கு எத்தனை பேர் தியாகசாலிகளாக இருக்கிறார்கள். அதற்காக எல்லா விதமான சிரமங்களையும் பொறுத்துக் கொண்டு தொழுகையை முறைப்படி நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு எத்தனை பேர் தங்களுடைய வாழ்க்கையில அதற்காக தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கண் தெரியாத அப்துல்லா இப்னு உம்மு மக்தும் கூட தன்னுடைய வீட்டிலே தொழுவதற்கு அனுமதி கேட்டதற்கு கூட அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கவில்லையே. ஆனால் இன்றைக்கு அந்த தொழுகையை பற்றி எந்த விதமான ஞாபகமும் இல்லாமல் எந்த விதமான நினைவும் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கை மனம் போடப்படி வாழ்க்கையாலே இவர்கள் சொர்க்கத்துக்காக வேண்டிய எதை தியாகம் செய்ய தயாராக இருக்கிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் மிகவும் எளிதான முறையிலே சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அப்படி நினைத்துக் கொண்டு நீங்கள் கனவு கொண்டு கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தவறான வாழ்க்கையிலே அமைந்து கொண்டிருக்கிறீர்கள். படைத்த ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக கேட்கிறான், அம் ஹஸிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, சொர்க்கத்திலே நீங்கள் அனைவரும் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? மஸ்ஸத்துல் பாஸார் அம் ஹஸிப்து அன் ததுகுலுல் ஜன்னah வலம்மா யஅதிக்கும் மஸலுல் லதீன ஹலவு மின் கப்லிக்கும் மஸ்ஸத்துல் பாஸார் வலர்ராவ் வஸுல்ஸுலு ஹத்தா யகூல ரஸூல் வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ் அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீம். என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை சொன்ன முஸ்லிம்கள் சொன்னவுடன் சொர்க்கத்துக்கு போவீர்களா என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? நாங்கள் உண்மையிலே என்னது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம் சொன்னவுடன் நீங்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போகலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா?
உங்களுக்கு முன்னுண்டால் சமுதாய மக்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றதுக்காக என்னென்ன தியாகங்களை அவர் சந்தித்தார்கள், எந்தெந்த நிலைமைகளை சந்தித்தார், அதை அத்தனை நீங்கள் சந்திக்காமலே சொர்க்கத்துக்கு போலாம் எண்ணிக்கொண்டீர்களா? இவற்றை எல்லாம் அவர்கள் சந்தித்தார்கள். மஸ்ஸத்துல் பஸார், பசி, பஞ்சம், பட்டணி, ஒரு நேர உணவுக்கு கூட வழி இல்லாமல் செய்தார்கள். புரட்டி எடுக்கப்பட்டார்கள். கஷ்டங்களும் துன்பங்களும் நெருக்கடியில் அவர்கள் மிகப்பெரிய சோதனைகளுக்கு அவர் உள்ளாக்கப்பட்டார்கள். எதிரியுடைய ஆட்டத்தால், எதிரியுடைய அச்சத்தால், எதிரியுடைய மிக பயங்கரமான அவருடைய படைபலத்தால் இவர்கள் ஆட்டி வைக்கப்பட்டார்கள். எந்த அளவினால் ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனூ மஅஹு மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்ற அந்த நோக்கத்தை எதிர்பார்த்தவர்களே எத்தனை வகையான சோதனைகளை அவர்கள் எதிர்கொண்டார்கள். அது அத்தனையும் தாங்கிக் கொள்ளாமல், அது அத்தனை சந்திக்காமல் நீங்கள் சொர்க்கத்துக்கு போலாம் என்று எண்ணிக்கொண்டீர்கள். அல்லாஹ் தஆலா கேட்கிறானே, அன்றைக்கு 23 ஆண்டு காலத்தில் அந்த நபி தோழர்கள் அல்லாஹ்வை ரசூலும் அல்லாஹ்வுடைய ரசூலை ஈமான் கொண்ட மக்களும் அந்த ஒட்டுமொத்த அரபு உலகத்தையே அவர்கள் அந்த இஸ்லாத்துடைய அடிப்படையில் மாற்றி எடுத்தார்கள் என்றால் எந்த அடிப்படையில் மாற்றி எடுத்தார்கள்? தங்களுடைய மிகப்பெரிய படைபலத்தால் மாற்றி எடுத்தார்களா? ஆயுத பலத்தால் மாற்றி எடுத்தார்களா? அல்லது மிகப்பெரிய செல்வங்களுக்கெல்லாம் சொந்தக்காரந்து அந்த செல்வத்தின் காரணத்தினால் ஒரு மிகப்பெரும் சாம்ராஜ்யத்தை மாற்றி எடுத்தார்களா? கண்டிப்பாக இல்லை. அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களே அறிவிக்கிறார்கள், 2 மாத காலம் ஒரு பிறையை பார்ப்போம், மாதத்தினுடைய முதல் பிறையை பார்ப்போம், அடுத்த பிறையும் பார்ப்போம், அடுத்த பிறையும் பார்ப்போம், 3 மாத காலம் எங்கள் வீட்டிலேயே அடுப்பே எரியாது என்று சொன்னார்களே. அப்படி என்றால் நீங்க எதைத்தான் சாப்பிடுவீர்கள்? வெறும் பேரித்தம்பழத்தையும் தண்ணியையும் தான் நாங்கள் குடித்து 2 மாத காலம் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் சொன்னார்களே. இப்பேற்பட்ட ஏழ்மையிலே வாழ்ந்திருந்த அந்த சமூகம், இன்னும் எத்தனையோ உதாரணங்களை கூறலாம். அந்த சமூகம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பமே இப்படி இருந்தால் ஏனைய நபித்தோழர்களுடைய குடும்பங்கள் எவ்வாறு இருக்கும்? அப்பேற்பட்ட அல்லாஹ்வுடைய ரசூலும் அந்த குடும்பங்களும் இப்பேற்பட்ட நிலைமையிலும் 23 ஆண்டு காலத்தில் ஒட்டுமொத்த மிகப்பெரும் சாம்ராஜ்யத்தை இஸ்லாத்தின் அடிப்படையில் உருவாக்கி எடுத்தார் என்றால் அவர்கள் செய்த அந்த தியாகம், அந்த தியாகம் எந்த அளவுக்கு அவர் தியாகம் செய்தார்கள்? பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வாழ்க்கையை நாம் தெரிந்திருக்கிறோம். பாலைவனத்துடைய சுடு மணலையே போட்டு புரட்டி எடுக்கப்பட்டார்களே. எதற்காக புரட்டி எடுக்கப்பட்டார்கள்? அவனுடைய எஜமான் உமையத் இப்னு ஹலப் சொல், எங்களுடைய தெய்வங்களுடைய பெயரை சொல். அதை சொல்ல மாத்திரனால் எவ்வளவு பெரிய மிகப்பெரிய கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். யாசிருடைய குடும்பத்தை, அந்த ஒட்டுமொத்த யாசிரையும் யாசிருடைய மனைவி சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களையும் அவருடைய மகன் அம்மா அவர்களையும் ஒரு கூட்டம் அபூஜஹலும் உத்வாவும் ஷைபாவும் என்ற குறைஷி தலைவர்கள் எல்லாம் பிடித்து வைத்து நின்றார்கள். யாசிருடைய 2 கால்களை 2 ஒட்டகத்தின் மேலே கட்டி வைத்துக் கொண்டு, இதோ பார் உன்னுடைய குடும்பத்தார்களை, இதோ பார் உன்னுடைய மனைவி மக்களுடைய நிலைமைகளை பார், இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுவிட என்று கேட்கக்கூடிய நேரத்திலும் அந்த மார்க்கத்தை விட்டுவிட மறுத்து 2 கிழிக்கப்பட்டார்களே. தூக்கு மரத்திலே கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்ட நேரத்திலும் ஒரு வார்த்தை நீ சொல், ஹுபைபே நீ ஒரு வார்த்தை சொல், உன்னுடைய இந்த இடத்தில் முகம்மது இருப்பதற்கு உனக்கு சம்மதம் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல், நான் உன்னை விட்டு விடுகிறேன் என்று சொன்னார்களே. ஹப்பாப் இப்னு அரத்துடைய எஜமான் கம்பிகளை நெருப்பிலே பழுக்க காய்ச்சி அவருடைய முதுகுகளை சூடு போட்டாரே, நீ ஒரு என்னுடைய அடிமை, இந்த மார்க்கத்தை விட்டுவிடு என்று சொன்னாரே. இப்படி எத்தனை நபித்தோழருடைய வரலாறுகள். ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் பிலால் அங்கே மிகப்பெரிய சோதனை என்று தவிர்க்கப்பட்டிருக்கலாம். இஸ்லாத்தை விட்டுவிட்டேன் என்று சொன்னால் யாசிரும் சுமையாவும் எதிரியுடைய வீழ்ச்சி அவருடைய மரணத்தினுடைய தப்பிக்கப்பட்டிருக்கலாம். இப்படி எத்தனை நபித்தோழர்கள் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா மரணத்தினுடைய தூக்கு கயிற்றை தற்காத்துக் கொண்டிருக்கலாமே. ஏன் அவர்கள் சொல்ல மறுத்தார்கள்? எதற்காக மறுத்தார்கள்? தாங்கள் ஏற்றிருக்கக்கூடிய மார்க்கம், இந்த மார்க்கத்தை ஏற்றிருப்பது நாளை மறுமையிலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே நஷ்டவாளியாக ஆகிவிடக் கூடாது. எந்த சொர்க்கத்திற்காக இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்குமோ அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும். தான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இந்த உலக வாழ்க்கை தனக்கு எவ்வளவு பெரிய சுகத்தை தராலும் நாளை மறுமையிலே எனக்கு சொர்க்கத்தை இழக்கக்கூடிய வந்தால் அது எனக்கு தேவையில்லை. அந்த தியாகத்தின் காரணத்தினால்தான் தங்களுடைய மார்க்கத்தை ஏற்றிருந்தால் இந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்ளும் அந்த மகத்தான லட்சியத்தின் காரணத்தினால்தான், அந்த அடிப்படை நோக்கத்தின் காரணத்தினால் தான் என்ன செய்தார்கள்? அவ்வளவு பெரிய மகத்தான வெற்றி அவர்கள் அங்கே பெற முடிந்தது. இப்படிப்பட்ட எவ்வளவு பெரிய தியாகங்கள் செய்தார்கள் என்ற அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி தங்களுடைய அந்த மறுமையிலே வெற்றி அடைய வேண்டிய சொர்க்கத்தை அடைந்து நோக்கத்துக்காக வேண்டி எப்பேற்பட்ட தியாகங்கள் சேர்ந்த மிகப்பெரிய ஒரு வரலாறு. எத்தனையோ சம்பவங்களை தான் கூறலாம்.
ஆனாலும் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் இங்கே சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். தபூக் யுத்தத்தின் போது மிகவும் வெப்பமான காலகட்டத்திலேயே, கோடை காலத்திலே நடக்கக்கூடிய அந்த தபூக் யுத்தத்திலேயே மிகப்பெரிய பஞ்சத்திலும் மிகப்பெரிய பசியிலும் பட்டினியுடைய அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய காலத்திலேயே அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்தத்துக்கான நிதியை கொண்டு வாருங்கள் என்று மக்கள் அனைவருக்கும் நபித்தோழருக்கு கட்டளையிட்டார்கள். எல்லா நபிக்கோளும் அதிகமான செல்வங்களை கொண்டு அங்கே தர்மம் செய்தார்கள். அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் வரைக்கும் செல்வதற்கு தேவையான அந்த வசதிகளை, வாகன வசதி இல்லாத, பயணம் செய்வதற்கு வாகன வசதி இல்லாத பல மக்களுக்கு பல ஏற்பாடுகளை செய்து கொடுத்து எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்தார்கள். ஆனால் மீதம் ஒரு 7 பேர் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, நாங்களும் தபூக் யுத்தத்துக்கு வருகிறோம், எங்களுக்கு அது வருவதற்கான வாகன வசதி எங்களிடம் இல்லை, எனவே எங்களுக்கு அதற்கான ஏற்பாடுகளை செய்த அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான வசதி எங்களிடத்தில் இல்லை என்று அவர்களை திருப்பி அனுப்புகிறார்கள். அந்த திருப்பி அனுப்பிய 7 நபித்தோழர்களுடைய நிலைமை என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபாவிலே 97வது அத்தியாயத்தில் சுட்டி காட்டுகிறான். வலா அலல்லதீன இதா மா அதௌகலி தஹ்மீலஹும், நபியே, நாங்களும் போருக்கு வருகிறோம், எங்களையும் அழைத்து செல்லுங்கள் என்று உங்களிடத்தில் வந்தாலே குறிப்பிட்ட அந்த 7 நபர்கள், குல்தலா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலை, உங்களை ஏற்றி செல்லக்கூடிய வாகனம் என்னிடத்தில் இல்லையே, அதற்கான வசதி இல்லை என்று நபியே நீங்களும் சொன்னீர்களே. தவல்லோ, அவர்கள் திரும்பி சென்றார்களே, அந்த தபூக் யுத்தத்திலே கலந்து கொள்ள முடியாமல் திரும்பி சென்றார்களே, அவருடைய நிலைமை என்ன இருந்தது? தவல்லோ வ அய்யுனுஹும் தஃபியு மினத்தமி ஹஸனன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன், தங்களுடைய கண்களிலே கவலையால் கண்ணீரை வடித்துக் கொண்டு திரும்பி சென்றார்களே. இந்த போர்க்களத்திலே செல்வதற்கு தேவையான வசதி வாய்ப்பு நம்மிடத்திலே இல்லையே, ஒரு வாகனத்தை வாங்கி, நம்முடைய சொந்த செலவிலே ஒரு வாகனத்தை வாங்கி, அந்த வாகனத்தை நாம் இந்த தபூக்கு போருக்கு சென்று நம்மளும் இந்த போரில் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு தரவில்லையே, அந்த பாக்கியம் நமக்கு இல்லையே என்ற ஏக்கத்திலே, அந்த கவலையினால் தங்களுடைய கண்களால் கண்ணீர் வடித்துக் கொண்டு சென்றார்களே, அந்த நபித்தோழர்கள் அவர்களுடைய தியாகத்தை அல்லாஹ் தஆலா செய்கிறான். இந்த குர்ஆனில் சுட்டி காட்டுகிறான். தபூக் யுத்தத்துக்காக வேண்டி எவ்வளவு செல்வங்களை செலவு செய்தார்களே, அவர்களை யாருடைய பேரையும் அல்லாஹ் தஆலா யாருடைய சம்பவத்தினுடைய வேதத்திலே சுட்டி காட்டவில்லை. ஆனால் இந்த நபித்தோழர்கள் எந்த வசதியும் இல்லாத, எந்த வாய்ப்பும் இல்லாத, நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே அந்த சொர்க்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும், இந்த மார்க்கத்திலே நாமும் அதற்காக பங்கெடுக்க என அந்த நபித்தோழர்கள் அழுதார்களே, தங்களுடைய கண்களில் இருந்து 2 சொட்டு கண்ணீர். அந்த கண்ணீரை அல்லாஹ் தஆலா வேதத்திலே பதிய வைத்திருக்கிறான். சொன்னால் இந்த உள்ளங்கள், இந்த மனநிலைகள், இதுதான் அந்த மார்க்கம், அந்த 23 ஆண்டு கால வெற்றியுடைய அடித்தளமே இந்த மனநிலை தான், இந்த தியாகம் தான். உண்மையிலேயே இந்த தியாகத்துக்கு சொந்தக்கால நான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுமே என்றால், உண்மையிலேயே இந்த மார்க்கம் இந்த உலகெங்கிலும் பரவுவதற்கு வெகு காலம் ஆகாது, சில நாட்களே ஆக எந்த விதமான சந்தேகம் இருக்க முடியாது. ஆக இந்த இஸ்லாமிய மார்க்கம் வளர வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய வளர்ச்சியும் அதனுடைய வீழ்ச்சியும் முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய நம்முடைய கைகள் தான் இருக்கின்றன. எந்த அடிப்படையை நாம் செயல்படுகிறோமோ அந்த அடிப்படையில் இந்த மார்க்கத்துடைய வீழ்ச்சியும் வளர்ச்சியும் இருக்கின்றன. எனவே இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக என்னென்ன தியாகங்கள் செய்தார்களோ அந்த அத்தனை தியாகங்களும் இஸ்லாத்துடைய வரலாற்றிலேயே ஆண்களுக்கு மட்டும்தான் பங்கில்லை. இஸ்லாத்துடைய தியாகத்திலே அனைத்து துறைகளிலும், அனைத்து எல்லா விதமான நிலைகளும் எப்படி ஆண்கள் பங்கெடுத்தார்களோ அதே போன்ற மிக பெரும் தியாகத்துடைய பண்களை இஸ்லாத்துடைய பெண்களும் பங்கெடுத்திருக்கிறார்கள். இந்த ஆலய நேரத்திலே இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கு நாம் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் தஆலா அவனுடைய வேதத்திலேயே எப்பேற்பட்ட தியாகங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக சொல்லும் போது, இந்த உலகத்திலே ஈமான் கொண்டிருக்கின்ற சொல்ல அனைத்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அனைத்து இறை விசுவாசிகள் அல்லாஹ் தஆலா தியாகத்துடைய முன்னுதாரணமாக சொல்லும் போது ஒரு பெண்மணியுடைய வாழ்க்கையை தான் இந்த ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கு அல்லாஹ் தஆலா உவமானமாக கூறுகிறான். யாருடைய எந்த பெண்மணியுடைய வாழ்க்கையை கூறுகிறான்? நான் தான் இறைவன் என்று சொல்லிக் கொண்ட மிகப்பெரிய கொடுங்கோலான ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாவுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா அவர்கள் செய்த தியாகத்தை, அவர்களுடைய அந்த வாழ்க்கையுடைய அந்த தியாக வாழ்க்கையை இந்த உலகம் முழுவதும் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா தியாகத்துடைய முன்னுதாரணமாக காரணம். எந்த தியாகத்தை அவர்கள் செய்தார்கள்? எந்த தியாகத்தை செய்தார்கள் அவர்கள்? லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராத ஃபிர்அவுன், அல்லாஹ் தஆலா ஃபிர்அவுனுடைய மனைவியை உங்கள் அனைவருக்கும் உதாரணம். இது காலத்து ரப்பி இப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, இறைவனே என்னுடைய ரப்பே
எனக்கு இந்த ஃபிரௌன் இந்த அரசர் இருக்கக்கூடிய மாளிகை எனக்கு தேவையில்லை, இவனுடைய அதிகாரத்தில் ஆட்சி எனக்கு தேவையில்லை. ஃபில் பைத்தி அல் ஜன்னத்து ஃபில் பைத், நாளை அல் பைத்து ஃபில் ஜன்னா, உன்னிடத்திலே மறுமையில் இருக்கிற சொர்க்கத்திலே நினைச்சே எனக்கு ஒரு மாளிகையை எழுப்புவாயா அல்லாஹ். இந்த கொடுங்கோலான நான் தான் இறைவன் என்று சொல்லக்கூடிய இந்த ஃபிரௌனுடைய கணவனுடைய அந்த வாழ்க்கையும் அவனுடைய ஆட்சியுடைய வாழ்க்கையும் அந்த அதிகாரங்களும் அந்த சொர்க்க மாளிகையும் எனக்கு தேவையில்லை, மறுமையிலே உன்னிடத்திலே இருக்கக்கூடிய அந்த மாளிகையை தான் என்று சொன்னாலே ஆசியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஃபிரௌனுடைய மனைவி. அந்த பேர் அந்த பெண்ணுடைய வரலாறு அல்லாஹ் தஆலா உலக மக்கள் அனைவருக்கும் உதாரணமாக சொன்னானே, அந்த தியாகத்தை இன்றைக்கு இந்த பெண்கள் சமுதாயம் தெரிந்து வைத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு எத்தனை பேர் நம்மள அந்த ஆசியாவுடைய பெயரை வைத்திருக்கிறோம், அந்த ஆசியாவுடைய வரலாறு நாம் எத்தனை பேர் தெரிந்து வைத்திருக்கிறோம். எனவே இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்காக நாம் தியாகம் செய்வதுன்னு சொன்னால் அது நாளை மறுமையிலேயே நம்முடைய சொர்க்கத்துக்காக நாம் செய்யக்கூடிய தியாகம். அந்த அடிப்படையிலேயே அல்லாஹ் தஆலா முன்னுதாரணம் காட்டியிருக்கக்கூடிய அந்த ஆசியாவுடைய வாழ்க்கை முன்னுதாரணத்தை எல்லா வழிகளும் சொர்க்கத்தை அடைவதற்காக நம்முடைய நேரம், நம்முடைய சொத்துக்கள், நம்முடைய உழைப்பு, நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய உற்ற அனைவரையும் தேவைப்பட்டால் தியாகம் செய்வதை தயாராகும். இந்த மார்க்கம் மேலும் மேலும் வளர்ந்தோங்கும். அப்பேற்பட்ட அந்த மார்க்கத்தை மேலும் மேலும் வளர்ந்தோங்க அந்த எல்லா வகையான தியாகத்தையும் செய்யக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல் ஜன்னத் இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் எடுத்துரைக்கும் மாத இதழ்களில் முதன்மையானது கல்வி, அறிவியல், ஆன்மீகம், பொருளாதாரம், அரசியல் மற்றும் சமூக சீர்திருத்த மாத இதழ் அல் ஜன்னத். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 80, வெளிநாடு ரூபாய் 375, தனி இதழ் ரூபாய் 7 மட்டுமே. தொடர்பிற்கு அல் ஜன்னத் மாத இதழ் 26 ஐயாசாமி தெரு, புதுப்பேட்டை, சென்னை 2. தொலைபேசி 28528343. நிகழ்ச்சியை பற்றிய முத்துக்களையும் ஆலோசனைகளையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். அனுப்ப வேண்டிய முகவரி ஜாக் தலைமையகம், எண் 26, ஐயாசாமி தெரு, புதுப்பேட்டை, சென்னை 2. போன் மற்றும் ஃபேக்ஸ் 28528343. இமெயில் ஐடி aljannat@jaq.net. இறைவன் நாடினால் இதே நிகழ்ச்சியில் பல புதிய அம்சங்களோடு மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.